கொண்ட சோழபுரம் விமானம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஜெயம் கொண்டம் என்ற இடத்திலே ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம். இந்த வியூ தான் நானும் விஜய் சொல்லிட்டு விஜய் கங்கை கொண்ட சோழபுரம். Just now coming in Shiva temple, Shiva perform the dance, they go the demon. என்ன மரம் என்று தெரியவில்லை, மிக அழகாக இது பிள்ளையார் சன்னதி. Shiva give respect to Parvati. And Notre incarnation, Lingotbhava, Shiva dedicates fire, flame. That is different story. And that is Vishnu, Sri Devi. இதில் ஒரு கோட்டை சுவர் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இது அகழி என்று சொல்வதிலும் பார்க்க நீரோடும் வாய்க்கால்கள் போல் தெரிகின்றன, ஆனாலும் மிகவும் ஆழமாக தெரிகின்றது. இது மதில், கோயில் மதில், அதுக்கிடையிலே மேடை இருக்கின்றது. இந்த மேடையிலும் வேறு சில கட்டுமானங்கள் இருந்திருக்கக்கூடும். தற்போது 1000 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்பதால் சில அழிவடைந்து போயிருக்கலாம். கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயம் கொண்டம் என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. வெற்றி வாகை சூடிய என்ற கருத்தில் வரும் என்று நினைக்கின்றேன். வெற்றி கிடைத்த, வெற்றி பெற்ற ஜெயம் கொண்டம். இந்தியாவில் பல பிரதேசங்களை மட்டுமின்றி கிழக்காசியாவிலும் பல நாடுகளை ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட அவரது தந்தையார் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரிலே தஞ்சை பெருங்கோயிலை கட்டினார். அதே போன்ற அமைப்பிலே, ஆனால் அதனுடைய விமானத்திலும் பார்க்க சற்று சிறியதாக, தந்தையை விஞ்சி உயரத்துக்கு கட்டக்கூடாது என்று நினைத்திருப்பார் போலும். அவ்வாறு கட்டப்பட்ட ஒரு கோயில். ஒரு உலக பிரசித்தி பெற்ற சிற்பக்கலைகள் மற்றும் சிற்பக்கலை போன்ற புராதன கலையம்சங்கள் நிறைந்த ஒரு மிக சிறந்த சிற்பக்கலை அமைக்கப்பட்ட கோயில் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் வல்லுநர்கள் கூறுவார்கள். கங்கை கொண்ட சோழீஸ்வரம். ஆயிரம் வருடங்கள் தாண்டி பழமையான கோயில்.
இவற்றில் சில பழைய மற்றும் புதிய விக்கிரகங்கள் இருப்பது போல் தெரிகின்றன. புதிதாக நான் நினைக்கிறேன் பழைய பழுதடைந்த சிற்பங்களுக்கு பதிலாக இந்த புதிய சிற்பங்களை அமைக்கிறார்கள் போல் தெரிகிறது. பாருங்கள், 1000 வருடத்திற்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயம். இதிலும் ஒரு சன்னிதானம் இருக்கின்றது. விளக்கெரிகிறது. சுவாமி சிலை ஒன்று. அதிலும் ஒரு சன்னிதானம். இது கோயில் ஒரு வாசல். கோயில் மதில் அல்லது கோயில் சுவர். கோயில் வாயில். இது கிணறு ஒன்று. நான் நினைக்கிறேன் இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட கிணறாக இருக்கக்கூடும். மிகவும் பெரியதொரு கிணறு. நீர் நிற்கிறது. இது கோயில் வாயில். கொடித்தம்பம் என்று நினைக்கிறேன். ஓம் கொடித்தம்பம். கங்கை கொண்ட சோழபுரம் ஏகொண்டம் என்ற இடத்தில் இருக்கின்ற கங்கை கொண்ட சோழேசுவரர் கங்கை கொண்ட சோழேசுவரர் கோயில்.